உங்களுடைய காசுகளை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே யார்கிட்ட விசாரித்தாலும் வந்து பெஸ்ட் ரேட் வந்து இங்கே தான் கொடுப்பினோம்னு சொல்லியிருந்தவ. கூடுதலாக இலங்கையில் இருக்க வந்து கணக்கு பேர் சொன்ன வந்து இந்தியாவில் உரைப்பு இருக்கா காரசாரமாக இருக்கா. ஆனால் யாழ்ப்பாணம் இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இலங்கையை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? நாங்கள் தொடக்கத்தில் வந்தோம்ல, தொடக்கத்தில் வந்த யாழ்ப்பாணம் தமிழ் இப்போ வருதா இல்லையாண்டு எனக்கு கூட டவுட்டாக இருக்குது. மோரு ஃப்ரீ இல்லைடா, மோரு காசுடா. ஃப்ரீயாடா? ஃப்ரீடா, ஃப்ரீ. நார்த் ரோட்டரி கிளப் சார்பாக நாங்கள் இதை பண்ணுறோம். ஓகேங்கண்ணா, ஓகேங்க. நாம் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்துக்கிறோம். இப்போ பேங்குக்கும் போகணுமென்னு சொன்னாங்க. ஆனால் அதையும் வந்து என்ன சொல்கிற சிம்மையை வந்து சரியில்லை. அடுத்ததான் வந்து சிக்கன் பிரியாணி வந்து சொன்னாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து ஓலா ஸ்கூட்டர் எலக்ட்ரிக். சாப்பாடு ரெண்டாலே வந்தாலே இந்தியா தான். என்ன சம்பவம் பண்ணா, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா வந்து படத்துக்கு போகிறோம் கூட. இதுதான் தியேட்டர். எவ்வளவு பெரிய தியேட்டர் வேறுங்க. ₹1 இந்த நவரத்னா பேக்கெட் வந்து ₹1 வேறுங்க. ஏண்டா 2 பேருக்கு டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வந்துண்டா 400. எப்படி இருக்குது பாருங்க. போகிற எல்லா இடம் வந்து சும்மா கிளாஸாக இருக்குது. எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மத்தியாலம் இருக்குது. எங்கே என்னென்ன ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னு யோசிச்சுன்னா இங்கே வேறுங்க. சரி, ஒருக்கா தானே இந்த அனுபவங்கள் நடுகளும் இல்லை தானே. அப்போ எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இது எவ்வளோ மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குண்டு ஃபஸ்ட் டைமே பார்க்க போகிறோம். இதில் இந்த வேலை செய்கிறது எல்லாமே வந்து கூடுதலாக ஹிந்திக்காரெலாம் வேலை செய்யணும். உங்கள் கைகளால் திறந்து வையுங்கள். வெல்கம் டு கிரேட் கரிகாலன் மியூசிக் ஷோ. வெங்கடேஷன் வீட்டை வந்துட்டு உள்ளே போயிட்டு சார் இங்கே மண்டபம் பார்க்க வந்தனாங்களே. இங்கே என்ன இரவு சாப்பாடு இந்த படங்களில் பார்த்தது மாதிரி எல்லாமே வைப்பாங்க. இட்லி, தோசை, சாம்பார். வணக்கம் எல்லாருக்கும். இனிய காலை பொழுது எங்களுக்கு திருப்பூரில் வந்து தொடங்கியிருக்கு. இங்கால திருப்பூர் சிட்டி கிளப் அதுக்கு முன்னால் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அதுக்கு முதல் சொல்ல மறந்துடுறோம். நாங்கள் யாருன்றே தெரியாமல் முதல் முறையாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து தமிழ்நாட்டை சுற்றி பார்க்குறக்காண்டி வந்திருக்கிறோம். மறக்காம வந்து எங்கள் சேனலில் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு உடனே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முதல் முறையாக இங்கே விசிட் பண்ணிக்கிறோம். எங்களுடைய முதல் அனுபவத்தையும் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் பார்க்க ஒவ்வொரு இடத்துக்கு போய்க்க வந்து புது உணர்வுகள் தோணும். எங்களோட ஊரை விட இந்த ஊரில் இந்த விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கின்ற அவ்வளோ உணர்வுகளையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் இங்கே இருந்து வந்து திருப்பூரில் பிரதானமாக இருக்கிற மெயினான இடத்துக்கு போகிறோம். அதோட இங்கே நாங்கள் வந்தது வந்து வெங்கடேஷ் அண்ணாவை பார்க்குறக்காண்டி அவர்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அது நாளைக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நாங்கள் இங்கேருந்து ஆட்டோ போட்டுனாங்க. ஆட்டோன்னா கூடுதலாக இங்கே ரேப்பிடோ தான் பாவிக்கணும். ரேப்பிடோ போட்டுனாங்க. ரேப்பிடோவிலேருந்து போகிறோம். 5 கிலோமீட்டர் தூரம் ஏதோ காட்டினது. கிட்டத்தட்ட ₹164 இங்கே இந்திய காசு வந்தது. சரி, இங்கே முக்கியமாக வந்து இத்தனை நாள் ஆகிட்டு இத்தனை நாளில் அனுபவத்தில் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு பெரிய செலவு இல்லை. என்ன சாப்பாடு ஓகே தான் இருக்குது. அதோட போக்குவரத்துக்கு உண்மையிலேயே வந்து போக்குவரத்து ரூம் இந்த ரெண்டுக்கு தான் வந்து சரியான ஒரு செலவாகுது. ரூம்ஸ் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற ரேட்டையும் விட அதிகமாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கூடுதலாக இங்கே இதால் போகவே கூடாது. நான் போகிறேன். அதோட ஹெல்மெட்ஸ் எல்லாம் கூடுதலாக போடவே மாட்டிதான். என்ன ஹைவேயில் அதோட ஹைவேயில் வந்து பைக்ஸ் ஓடுது. அது முக்கியமாக சொல்லணும். எங்களோட ஊரில் எல்லாம் வந்து ஹைவேயில் பைக்ஸ் ஓடாது. இங்கே ஹைவேயில் அரசு பேருந்துள்ள ஏறுவோமா? ஏறி இருக்கலாம். அவனை எங்கே கொண்டு நிப்பாட்டுறான்னு கூட தெரியாது. சரி, நாங்கள் போட்ட ஆட்டோ வந்துட்டு சென்னையிலேருந்தா எல்லா ஆட்டோவும் மஞ்சள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை கோவை 2 பக்கத்தாலையும் திறக்கும். ஓகே, இது வந்து எலக்ட்ரிக் பஜாஜ் கோகோ எலக்ட்ரிக் ஃபுல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இதெல்லாம் வந்து எங்களோட ஊரில் இல்லை. அதோட இங்கே நாங்கள் ஏதாவது ரைட் வந்து போட்டோம்னா ஓடிபி ஒன்று கேட்கும். அந்த ஓடிபியை வந்து கொடுக்கணும். கொடுத்த அப்புறம் தான் வந்து அவையில் ரைடையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இது ஒருக்கா ஃபுல் சார்ஜ் போட்டால் எவ்வளோ ஓடுங்கண்ணா? 200 கிலோமீட்டர் ஓடும். பாருங்கள் எவ்வளோ போகுது. இங்கே புது இப்படி வண்டி எடுக்கிறேன்னா எவ்வளோ போகும்? வண்டி ப்ரைஸ் கேட்குறேன். ப்ரைஸு சரியாக தெரியல. ஓகே. இது நாங்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலேருந்து வந்துக்கிறோம். நம்ம ஊரில் இப்படி வண்டிகள் இல்லை.
பஜாஜில் அந்த பெட்ரோல் பேட்டரி வண்டியில் இல்லை 200 கிலோமீட்டர் ஓடும் பாருங்க ஒருக்கா சார்ஜ் போட்டால். இங்கே கூடுதலாக எல்லாருமே வந்து இந்த இவி வாகனத்துக்கு வந்து மாறி கொண்டிருக்கிறாங்க எல்லாமே. பெட்ரோலு இதெல்லாம் போட்டு கூட கூட இவி மற்றது சிஎன்ஜி கேஸ் ஒன்று இருக்குது. சிஎன்ஜி கேஸ் அது என்ன மாதிரி அது பார்த்துருவீங்களா? அது பாதி ஆ சிஎன்ஜி பொறுத்தளவுக்கு பரவாயில்ல. பரவாயில்ல என்ன பெட்ரோல் டீசல் தான் வந்து ரொம்ப கூட. ஆனால் அதை விட நம்ம ஊரில் இன்னும் அதிகம். இலங்கையில் அதிகம். டாஸ்மாக் ரைட். இது பாருங்க திருப்பூரில் எல்லாருமே வந்து இங்கே வாங்க போங்க இப்படியான மரியாதையை தான் காய்ப்பேன். திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் மட்டும். இங்கே திருப்பூர் வந்த உடனே எங்கே என்ன நடந்துக்கு போகலாம், என்னென்ன உடனே செய்யலாம்? இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பூரை பொறுத்தவரை பனியன் தான், பனியன் கம்பெனி ஃபுல்லாகவே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பனியன் கம்பெனி எல்லாமே அதிகமாக இருக்கும். நாங்கள் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா போகக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து மற்றது கன இடங்களில் இந்த அண்ணாசில் அது எல்லாமே வந்து வச்சுக்கிறோம். யூடியூப் சேனல். ஓ ப்ரோ நாம் உங்களோட ஊரை ஒருக்கா சுற்றி பார்ப்போம் ஒன்று வந்தது. உங்களோட ஊர் விட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒருக்கா ரவுண்ட் ஒன்று அடிப்பா ஒன்று வந்தோம். வந்து இறங்கிட்டோம். ஆனால் லொக்கேஷன் கொஞ்சம் பிழைச்சிட்டு இங்கே என்னென்னா வந்து அந்த ஆப்பில் நாங்கள்லாம் வந்து இந்த லொக்கேஷன் எங்களோட லொக்கேஷனையும் பின் பண்ணணும், போகிற லொக்கேஷனையும் பின் பண்ணணும். அதான் பிரச்சனை. நாங்கள் மாறி பின் பண்ணிட்டோம். இப்போ அண்ணாவை சந்திக்க போகிறதுக்கு முன்னால் வந்து முக்கியமான ஒரு வேலையை ஒன்று செய்யணும். நாங்கள் கொண்டந்த இலங்கையிலேருந்து இந்தியா காசு மாற்றி கொண்டு வந்து நாங்கள் கொண்டந்த காசு எல்லாமே வந்து முடிஞ்சிட்டு சரி இங்கே மணி எக்ஸ்சேஞ்சில் காசு மாற்றுவோம்னு பார்க்க திருப்பூரில் வந்து இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து சொல்லியிருந்தவ. இதில் பாருங்கள் யுனைடெட் ஃபொரெக்ஸ் சர்வீஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். இதில் வந்து உங்களுடைய காசுகளை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே யார்கிட்ட விசாரித்தாலும் வந்து பெஸ்ட் ரேட் வந்து இங்கே தான் கொடுப்பினோம்னு சொல்லியிருந்தவ. இப்போ நீங்கள் டாலர்ஸ், ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் எல்லா கரன்சியும் வந்து இங்கே சென்னையிலேயும் பிரான்ச் இருக்குது. வேண்ட பிரான்ச் வந்து சென்னையிலேயும் இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா தொடர்பு கொள்ளணுமெண்டா அந்த தொடர்பு இலக்கம் வந்து ஃபோன் நம்பர் பாருங்கள். இதில் பாருங்கள் ஃபோன் நம்பர் தெரியுதான்னு தெரியல. ஃபோன் நம்பரும் கிடாக்கு. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வந்து இவையில் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உலகத்தில் எங்கே இருந்தாலும் வந்து இந்தியாவில் காசு எடுக்கணும், அனுப்பணும், கொள்ளணும், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமெண்டா இவைகள்கிட்ட வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி நாங்கள் இப்போ இதுக்கு பக்கத்தில் காசை மாற்றிட்டு முக்கியமான அலுவல் என்னென்னா வந்து சிம் எடுக்கணும். ஒரு சிம்மோட வந்து நாங்கள் இன்னும் ஒரு சிம் வந்து எடுக்கணும். அந்த சிம்முக்கு வந்து வோடஃபோன் எடுத்த நாங்கள் ஒரு சிம் எடுத்த நாங்கள் அந்த சிம்முக்கு வந்து கவரேஜ் வந்து இல்லாமல் இருக்குது. போகிற எல்லா இடம் வந்து சிக்கலாக இருக்குது. அதனால் இங்கே இன்னும் ஒரு சிம் ஒன்று சொன்னவர், அதோட பேர் வந்து சொல்லலாமா தெரியல. ஏர்டெல் ஜியோ அந்த ரெண்டும் தான் வந்து இங்கே ஸ்பீடுன்றது சொன்னவர். அதனால் பக்கத்தில் ஒரு ஏர்டெல் ஸ்டோர் இருக்குது. அந்த ஸ்டோருக்கு போய் அது இலங்கை ஏர்டெல்டா, இது இந்திய ஏர்டெல். அப்படி காட்டுமான வேலை செய்யாது. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு விதிமுறைகள் சட்டங்கள் இருக்கு. இங்கே நீ சிம் எடுக்க இங்கே ஐடி எல்லாம் கொடுத்து அந்த சிம்மில் ஏதாவது தவறு செய்தான்னா உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி அங்கத்து சிம் இங்கே வேலை செய்யாது. அப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. மெப்ப பேர் அப்போ பக்கத்தில் வந்து ஒரு ஏர்டெல் ஸ்டோர் இருக்குது. அந்த ஸ்டோருக்கு வந்து போயிட்டு சிம் எடுக்கலாமா இல்லையான்னு பார்ப்போம். அதோட என்ன பிரச்சனைனா வந்து ஜிபே அடுத்தது வந்து முக்கியமாக ஜிபே வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் மயம் ஆகிட்டு எங்கே போனாலும் டிஜிட்டல் பேமெண்ட். அப்போ ஜிபே பேங்க் பக்கத்தில் ஒரு பேங்க் இருந்தால் பேங்க்லேயும் போய் காசு மாற்றக்கூடிய மாதிரி இருக்குமோண்டு. காசு மாற்றையில் பேங்கில் போய் எங்களோட பாஸ்போர்ட்டை வச்சு 100 ரெசிடென்ஸ் போட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு கார்டு உண்டு சும்மா ஒரு கொஞ்ச நாளைக்கு தருவாங்களான்னு கேட்டு பார்ப்போம். தரமாட்டாங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு முயற்சி தானே, முயற்சி செய்கிறதில் தவறு இல்லை. நாங்கள் முயற்சி எடுக்காமல் ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சால் தான் நாங்கள் கவலைப்படணும். சரி நாங்கள் எல்லாமே செய்து பார்த்துட்டோம். செய்து பார்த்து கிடைக்கலன்றதில் கவலை இல்லை. ஏண்டா ஒரு உறுத்தலாகவே இருக்குது. நான் எல்லார்ட்டையும் கேட்டேன், கேட்க அது சொல்லியிருந்தோம் இல்லைன்னு. சரி நாங்கள் ஒரு நேராக போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அது வேறு நாட்டுக்காரர் இலங்கையிலேருந்து போனாங்க. ஆனால் அது அவைண்ட கரன்சியை தான் அவையில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரி பார்ப்போம், நாங்கள் ஒரு ட்ரை ஒன்று பண்ணுவோம். இங்கே பாருங்க, இதில் கோயில்கள் பாருங்க. பிள்ளையார் கோயில். ஐயா என்ன பேர் இந்த கோயிலுக்கு? வரசித்தி விநாயகர் கோயில். வரசித்தி விநாயகர் கோயில். வரசித்தி விநாயகர் கோயில். சரி சரி.
நாம யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தோம். நம்ம ஏர்டெல் ஸ்டோர்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். கோயிலை தேடிட்டு இருக்கீங்க. இல்லை பார்த்தோம். போன ரைட்டில் போனாங்கன்னா அவசியம் கோயில். சரி, கணக்கு கோயில் இருக்கு திருப்பூர்ல. சரிங்கண்ணா. யாழ்ப்பாணம், இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து வரோம். வந்து அந்த காலத்துல இருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இலங்கையை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? இலங்கை சிலோன் தெரியுமா? சிலோன் தான் முதல் பேர். ரேடியோ சிலோன். ஓ, ரேடியோ சிலோன். ரைட். யாழ்ப்பாணத்தை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? யாழ்ப்பாணத்துல வந்து அந்த காலத்துல இருந்த பிளேயர்கள், நடிகர்கள்லாம் தெரியும். தலைவர்கள் எல்லாம் தெரியும். சிலோன் ஒன்று எடுத்துட்டா யாழ்ப்பாணம் தான். ரைட். ஓகேண்ணா. சந்தோஷம். ஏன்னா அந்த காலத்துல டிவி, இந்த ரேடியோ, டிவி வராத காலத்துல ரேடியோல ஃபேமஸா இருந்தது. சிலோன்ல எல்லாம் பார்ப்பீங்க. ஆனா இப்ப எல்லாம் வந்து இங்க ஒளிபரப்பு இருக்குது இல்லைங்க. ஒளிபரப்பு ரேடியோ இது இருக்குது. ரைட். ரேடியோல எல்லாம் சிலோன் வரும். ஓகே. சந்தோஷங்கண்ணா. சரிங்கண்ணா, வரேன். இங்கே தங்கிருக்கீங்களா? நாம இங்கே தான் இன்னைக்கு நிற்கிறோம். ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி பார்க்க வந்துக்கிறோம். டூரிஸ்ட். ஓகே. நாங்கள் இப்போ இதில் பக்கத்தில் ஒரு திருப்பூரில் ஒரு ரூமில் தங்கியிருக்கிறோம். வந்து 2 நாள் தான், ஒரு கொஞ்ச நாள் சுற்றி பார்ப்போம். ஏரியா திருப்பூர்லாம் நிற்கிறோம். திருப்பூர்லாம் இருக்கிறோம். ஏரியா பேர் தெரியாது நமக்கு. இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான் நினைக்கிறேன். அந்த ராயல் கிளப் ஒன்று இருக்கு. அது நேரா அங்கதான். அவினாசி ரோடு. ரைட். அதுக்கு கிட்ட தான் இருக்கு. அங்க பக்கத்துல கோபால் பஸ். சரிங்கண்ணா. வரேண்ணா. அந்த காலத்து மெக்கானிக் எங்க அப்பா ஒர்க் பக்கத்துல. சரிங்கண்ணா. ஓகே, நன்றிண்ணா. சரி, யார்கிட்ட காய்ச்சாலும் வந்து எல்லாருமே வந்து மரியாதை தான் காய்ப்பினோம். அதோட நாங்கள் தொடக்கத்தில் வந்தோம் இல்லை, தொடக்கத்தில் வந்த யாழ்ப்பாண தமிழ் இப்போ வருதா இல்லையாண்டு எனக்கு கூட டவுட்டாக இருக்குது. ஏண்டா இங்கே இருக்கிற ஆக்களோட கதை கேட்க கொஞ்சம் மாறுபடும். வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் அதுகளை வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். திருப்ப நாங்கள் யாழ்ப்பாணம் வந்து ஒரு கொஞ்ச நாளில் திருப்ப அது வந்துடும். சரியா? ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து எங்கள் தாய் மொழி யாழ்ப்பாண தமிழ் எப்போ எங்களை விட்டு போகாது. 20வது பிறந்த நாள் காணும் புலிக்கொடியின் மாணவரணி நாயகனே. வேறுங்க, பிறந்த நாளுக்கு போஸ்டர் அடிச்சுக்கிறாங்க. தீவிரமான ரசிகர். இங்கே முக்கியமான அடுத்த விஷயம் என்னென்னா, பிறந்த நாள் கல்யாண விழா வந்து பெரிய பேனர், பெரிய ஃப்ளெக்ஸ் அடிச்சிருக்கு. பிறந்த நாளுக்கெல்லாம் பாருங்க, படத்தை கொட்டுற மாதிரி வந்து போஸ்டர் ஒட்டியிருக்கு. அவ்வளவு டிராஃபிக், கடுமையான வெயில், எதால் போகிறது ஒன்று கடவையும் இல்லை, ஒன்றும் இல்லை. எரின் பூந்துட்டான், நானும் பூரோடும். மாஸ்க்கு அது இதெல்லாம் இப்போ வந்து விற்று கொண்டிருக்கணும். ஃபோன் கவரு. கடுமையான வெயில் நான் வந்து கொளுத்துது. இருந்தாலும் சமாளிப்பான். மோர் ஃப்ரீ இல்லைடா, மோர் காசுடா. ஃப்ரீயாடா? ஃப்ரீ வேண்டும். ஃப்ரீ இலவசமாக மோர் குடிக்கணும். அடிக்கிற வெயிலுக்கு குடிச்சா போச்சு. நன்றி. அடிக்கிற வெயிலுக்கு இலவசமாக இதில் மோர் குடிக்கணும். ஆனால் வாய் வச்சு குடிக்கல. என்னங்கண்ணா? நார்த் ரோட்டரி கிளப் சார்பாக நாங்கள் இதை பண்ணுறோம். ஓகேங்கண்ணா. நாம யாழ்ப்பாணத்துலேருந்து வந்துக்கிறோம். இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து. ஸோ திருப்பூரில் வந்து அப்படியே சுற்றி பார்த்து எல்லாமே நமக்கு வித்தியாசமாக தானே இருக்கு. அப்போ எடுத்துக்கிட்டு போகிறோம். இந்த சிம் எடுப்போம்னு பார்த்தோம். ஏர்டெல் ஷோரூம் ஒன்று போனோம். அப்போ தான் இது பார்த்தோம். சந்தோஷம். நான் இந்த வெயிலுக்கு இது செய்கிற சந்தோஷம் நல்லதுடா. ஓகேண்ணா. இல்லை ஓகே. காணு. தேங்க்ஸ்ண்ணா. வரேண்ணா. சரி, இது வந்து ரோட்டரி கிளப்பால் அவையில் செய்யணவாம். ஃப்ரீயாக குடிக்கிறோம். நல்ல விஷயம். என்ன சரி, இந்த கடைக்கு ஏர்டெல் நாங்கள் தேடி வந்த ஏர்டெல் ஷோரூம் இருக்குது. பார்ப்போம் பாஸ்போர்ட்டுக்கு சிம் தாரங்களா இல்லையாண்டு அடுத்த கேள்வி. தரமாட்டாங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு முயற்சி தானே. என்ன முயற்சி செய்கிறதில்ல தவறில்லை தானே. ஸ்டோர் ரூமுக்கு வந்து போயிட்டு வந்தாங்க. ஸ்டோருக்கு வந்து போட்டு வந்தாங்க. அப்போ சொன்னதை வந்து போஸ்ட் பெய்ட் தான் இங்கே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது மாதம் பில் கட்டுற மாதிரி. அப்படி இல்லாட்டி ஃப்ரீ பெய்டுன்னா வந்து ரீட்டெயில். இப்போ இதில் ஸ்டோரை விட வெளிக்கடையில் விற்பாங்களான்னு ரீட்டெயிலில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்னா, அதை விட பாஸ்போர்ட்டை தவிர நீங்கள் நார்மலாக இங்கே ஒரு ஆள் இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்து திறக்கிறது வந்து லாபம். 365 ரூபாய் ஏதோ சொன்னார் பேக்கேஜ். நண்பர் ஒரு ஆள் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்டேன். 365 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் கால்ஸ், அன்லிமிட்டெட்
இன்டர்நெட் பாஜ் பீச் கொள்ளலாம்னு சொன்னவர். ஆனால் இதில் போஸ்ட் பெய்டு இருக்கிறதுக்கு மந்த்லி வந்து ஒரு 500 வருமென்றவர். அப்போ நான் நண்பரை கோல் அடிச்சு பிரகாஷ் கோல் அடிச்சுக்கிட்டேன் இப்படி சொல்கிறாங்கன்ற அது என்னென்ன சொல்கிறேன் போஸ்ட் பெய்டு வரைக்கும் வந்து மந்த்லி பில் நாங்கள் பாவிக்கிறத பொறுத்து மாறும்னு சொன்னார். அப்போ நாங்கள் விட்டுட்டு இப்போ அவர் எங்களுக்கு சிம் எடுத்து தாரண்டு வாக்குறுதி அளிச்சிக்கிறாரு. அதனால் நாமல் அப்படியோ இந்த பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு போகிறோம். அதோட பேங்க்குக்கும் போகணுமென்னு சொன்னாங்க. ஆனால் அதையும் வந்து என்ன சொல்கிற சிம்மே வந்து சரியில்லை. அதனால் பேங்க்கில் வந்து இன்னுமே காலேஜுக்கு வந்து நான் வந்துடுறேன் பேங்க்கில் பேங்க்குக்கு தான் போகிறீங்களா? இல்லை பேங்க்குக்கு என்னென்று பேங்க்குக்கு போக மாட்டேன். ஆனால் சிம் இப்போ இங்கே ஃபுல்லாக வந்து டிஜிட்டலைஸ். இப்போ நாங்கள் சிம்மை கொடுத்தோம்னா சிம் நம்பரை கொடுத்தோம்னா அந்த சிம்மில் எந்தெந்த பேங்க் லிங்க் பண்ணியிருக்கோ அவ்வளோ பேங்க் வந்து வேறு ஜிபேயில். அப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணினோம்னா ஒரு ஒழுங்கான சிம் எடுத்துகிட்டு பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி நம்ம பாஸ்வேர்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணி தர மாட்டேன். நம்மள்ட்ட நம்பரே இல்லை. அப்புறம் என்னென்று பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு ஒரு பேசிக்கான நாலேஜில் அப்போ நான் போகிறேன். இப்போ நண்பருங்களை வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வந்து சந்தித்த அப்புறம் நாம் அவர் கூட போய் திறந்து கொள்ளலாமான்ட்டு ஒரு ட்ரை ஒன்று போட்டு பார்ப்போம். இவருங்க ராம்ராஜ் காட்டன் அதில் வீடியோ எடுக்கிறேன்னு கை காட்டிட்டு போகிறேன். ராம்ராஜ் சல்லியூட்டுக்கு சரி அப்படியோ சுற்றி பார்த்துட்டு கடைசியில் வெங்கடேஷன் நான் வந்து சந்திச்சிட்டோம். அண்ணா என்னண்ணா உங்களோட ஊரில் வந்து சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் மட்டும் எல்லோரும் நல்ல மரியாதை விட நல்ல வயசானாக்கள் கூட வாங்கண்ணா போங்கண்ணான்னு தான் கூப்பிட்றாங்க. அதான் எல்லாருமே வந்து இங்கே திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம் அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து சரியான ஒரு மரியாதை தான் அப்போ கூப்பிட்றாங்க. ரைட் இப்போ நாங்கள் வந்து மதிய பிரியாணி வந்து சாப்பிட போகிறோம். பிரியாணியில் மதிய சாப்பாடு. ஆனால் இது பேரை பார்த்தோன்னே நான் பிரியாணி எனக்கு இருக்கேன். ஹலோ ஹாய். இதெல்லாம் வந்து வேறு இடத்துலேருந்து வந்தார்கள். சசி பிரியாணி ஹோட்டல் ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் வந்து மதியம் சாப்பிட போகிறோம். கூடுதலாக இலங்கையில் இருக்க வந்து கணக்கு பேர் சொன்னால் வந்து இந்தியாவில் உரைப்பு இருக்கா காரசாரமாக இருக்காதுன்னு. ஆனால் இங்கே வந்து நாங்கள் அண்ணாக்களோட திரியக்க அவையில் கூட்டிக்கொண்டு போகிற இடங்களில் உரைப்பு காரசாரம் டேஸ்ட் எல்லாமே வந்து நல்லாவும் இருக்குது. அதோட நீச்சாகவும் இருக்குது. இப்போ முதல் முறையாக நாங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அது திருப்பூரில் வந்து கொத்து பரோட்டா வந்து ட்ரை பண்ண போகிறோம். இலங்கையில் தான் அந்த கொத்து பரோட்டா வந்து ஃபேமஸ். சில பேர் சொல்கிறது வந்து இலங்கையில் தான் கொத்து பரோட்டா கண்டுபிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. அந்த கொத்து பரோட்டாவை இங்கே வந்து சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க இப்படி தான் இங்கே வாழை இலையில் எல்லா இடத்துலையும் வந்து வாழை இலை. நம்ம ஊரில் வந்து பொலித்தீன் இதெல்லாம் போடுவீங்க. ஆனால் இங்கே ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் வந்து வாழை இலை. அப்படி இல்லாதையும் அந்த ஈய பேப்பரில் வந்து சர்வ் பண்ணி வேணும். இந்த கொத்து பரோட்டா ஈய பேப்பரே கிடையாதுங்க. என்ன சொல்லுது கொத்தமல்லி கிடக்கு. ஆனால் அது நல்லது உடம்புக்கு ஏதோ நல்லது என்ன அப்படியே தான். அண்ணா சாப்பிடுப்பாமா சாப்பிடுப்பாம் ஃபஸ்ட்டு ஜெர்ன என்ன சொல்லுது கையில் இதுலேருந்து போட்டு ரைட் இல்லை பெரிய இலை தந்துருக்குறாங்க. அதில் போட்டுட்டு இதில் வந்து கிரேவியும் தந்துருக்குறாங்க. நல்ல சுட சுட இருக்குது. மற்றது இந்த ஹோட்டல்லாம் திருப்பூர் வந்தால் இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள். அண்ணாண்ட ஸ்பெஷல் ரெக்கமெண்ட் ஹோட்டல் சசி பிரியாணி என்ற ஹோட்டல் அண்ணாண்ட ஸ்பெஷல். இது வந்து ரொட்டியில் போட்டுக்கான்னு தெரியல. இந்த அவ்வளோத்துக்கு வந்து சாஃப்டாக இருக்கு. காரமாக தான் இருக்குது. காரம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. காரமாக தான் இருக்குது. ஏன்னா கலர் வேணும். மற்றது ரொட்டி வந்து குறைவாக இருக்குது. எங்களோட ஊரில் எல்லாம் வந்து ரொட்டி அள்ளி போட்டுட்டு முட்டை சிக்கன் எல்லாம் வந்து இல்லாமல் செய்கிறோம். ஆனால் இங்கே வந்து கொத்து பரோட்டாவில் ரொட்டி குறைவாக இருக்குது. முட்டை எல்லாம் எக்கச்சக்கமாக அடித்து போட்டுருவோம். முட்டை எவ்வளோ அங்கேண்ணா போகுது? 6 ரூபா ஒரு முட்டை. ஒரு முட்டை எவ்வளோ போகுது? 6 ரூபா. நம்ம ஊரில் ஒரு முட்டை 30 ரூபா 60 ரூபா போகிற நேரமும் இருக்குது. வேலை நல்ல சாஃப்டாக காரமாக. திருப்பூர் வந்தால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. அதோடு நாங்கள் அந்த மணி டிரான்ஸ்ஃபருக்கு போனாங்களானே அவையில் வந்து இங்கே திருச்சி கோயம்புத்தூர் அவைகளுக்கு வந்து கோயம்புத்தூர்லேயும் வந்து பிரான்ச் இருக்குது. நாங்கள் அப்போ சென்னையில் என்று சொன்னாங்க. சென்னையை விட கோயம்புத்தூர்லேயும் பிரான்ச் இருக்குது. நீங்கள் ஃபோன் நம்பரில் அடிச்சிங்கன்னா
எந்த பிராஞ்சையும் வந்து தொடர்பு கொள்ளலாம். ரைத்தாவும் கொத்தோட ரைத்தா முதல் முறையாக சாப்பிட்றோம். என்ற எங்களோட ஊரில் வந்து தனியாக பிரியாணிக்கு மட்டும்தான் ரைத்தா தருவினோம். இங்கே கொத்துக்கு மற்ற எல்லாத்துக்கும் வந்து சட்னி தருவினோம். என்ன அடுத்ததான் வந்து சிக்கன் பிரியாணி வந்து சொன்னாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு. வந்த முதல் நாளே பிரியாணி தேடி தெரிஞ்சினாங்க. ஆனால் இப்போ பிரியாணி இது வந்து சீரக சம்பாவில் செய்யுது. என்ன சீரக சம்பா காணும். சீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி ஆம்லெட் சொல்லிட்டா வேணும். ஓகே இது 3 ஆம்லெட் சொல்லிட்டா 3 ஆம்லெட் லைட்டாக போடுறது நல்லா இருக்கும். காரசாரங்கள் இல்லாமல் அந்த நெய்கின்ற வாசங்கள் நல்லா இருக்குது. மற்றது பாஸ்மதியில் சாப்பிட்றது வந்து இந்த சீரக சம்பாவில் செய்கிறது நல்லா இருக்குது. சிக்கன் வந்து நல்லா வந்துருக்கு. சாப்பாடு நல்லா இருக்குங்க. போய்க்கு வந்து சொல்லிவிட்டவங்க உங்களுக்கு போங்க போனால் அப்புறம் அது தெரியுமுண்டு. ஆனால் இன்னும் அந்த ஃபீல் வரல. இது என்னென்னா சிக்கன் வறுத்தது சிக்கன் வறுவல். இங்கே பாருங்க மேலே இந்த கொத்தமல்லி இந்த இல்லை போட்டுக்கலாம். இந்த வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த அதில் ஒரு வாசம் கொண்டு வரும். சிக்கனை வந்து போன்லெஸ் பீஸ். இதுக்கு வந்து எலும்பே இல்லாமல் தந்துக்கலாம். வித்தியாசமான மசாலாவில் இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா இருக்கும். சாப்பாடு ரெண்டாலே வந்தாலே இந்தியா தான். சாப்பிட்டு முடிஞ்சால் உண்மையிலே சாப்பாடு வேறு லெவல். கடைசியாக ஒரு முட்டை பொரியலாம் சாப்பிட்லாங்க. நல்ல உரைப்பாக தான் இருக்குது. எங்களோட ஊரில் சாப்பிட்டா என்ற மாதிரி இருக்குது. அடுத்தது புதுசாக வந்து கோலி சோடா. அதுவும் வந்து பன்னீர் கோலி சோடா. எங்களோட ஊரில் கோலி சோடான்னா பிளாஸ்டிக் போத்தில் வருது. ஆனால் இதுதான் உண்மையான கோலி சோடா. இது கோலி சோடா தானே. கோலி சோடா பன்னீர் சோடா. இது கூடுதலான இடங்கள் இருக்குவா. கூடுதலாக இங்கே கோக்ஸ் பெப்சியை தவிர இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடு. நம்ம என்ன வந்து சாப்பிட்ட சாப்பாடு சமைக்கிறக்காண்டியாக்கும் குடிச்சு பாவம் என்ன மாதிரிங்க. நல்லா இருக்குது. நல்ல கேஸாகவும் நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்குது. அந்த பன்னீர் இருக்குல்ல, அந்த பன்னீர் வாசம் வந்து தூக்குது. அந்த சாப்பிட்ட அந்த காரத்துக்கு வந்து நல்லா இருக்குது. கோலி சோடா பி ப்ரவுட். இந்த வேணுங்க கோலி கிடக்கு. இந்த சாப்பிட்டு முடிஞ்ச அப்புறம் இந்த இது தாரணம். இது என்ன தெரியுமா, அந்த பள்ளி முட்டைன்னு சொல்லுவோம். அது இப்படி ஜீரக மிட்டாய் சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அப்படி இதுவும் தாரணம். சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட்றாக்கு சாப்பிட்ட சாப்பாடு சமைக்கிறாங்க. ஆனால் இது சாப்பிட்ட உரைப்பு அவ்வளோத்தையும் மாற்றிட்டு இனிப்பாயிட்டு நல்லா இருந்துச்சு. சாப்பாடு சூப்பராக இருந்தது. காரசாரமாக நல்லா இருந்துச்சு. நீட்டாகவும் இருந்துச்சு. நம்ம ஊரில் இருக்க சொல்லுவாங்க இங்கே காரம் இருக்கா சாரம் இருக்கா எல்லாம் கொஞ்சம் இனிப்பாக இருக்குன்னா நான் நல்ல காரமாக நல்லா இருந்தது. கொத்து பரோட்டா நல்லா சொப்டாக இருந்தது. நம்ம ஊரில் இருக்குது ஆனால் இப்படி சொப்டாக வராது. நம்ம ஊரில் ரொட்டியெல்லாம் கூடவா போட்டுருவாங்க. ஓ நல்ல முட்டையெல்லாம் குறைச்சிடுவாங்க. விலை தானே அதிகம் தானே. முட்டையெல்லாம் 40 ரூபா 30 ரூபா. ஓ ஜி போட்டேன். அலசின் ரோக்கண்ணா. இப்போ சாப்பிட்டுட்டு பாய்ண்ணா சாப்பிட்டு வந்து வெளிக்கிட்டோம். இப்போ என்ன சம்பவம் பண்ணா நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா வந்து படத்துக்கு போக போகிறோம். கூடுதலாக இங்கே தமிழ்நாடு இந்தியாண்டு வரைக்கும் வந்து ஏதாவது சினிமா வந்தால் ஃபேமஸ். எங்களோட ஊரில் எல்லாம் வந்து தியேட்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துருப்போம். அதோட ஃபஸ்ட்டாக வந்த உடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இங்கால இந்திய தியேட்டர் சினிமாஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க போகிறோம். புது படம் ஒன்று வந்திருக்கு. சூர்யா அவர்களுடைய கருப்பு படம் வந்திருக்கு. அது பார்க்குறக்காண்டி இப்போ நாங்கள் எங்கட அனுபவத்தையும் போடுறக்காண்டி போக போகிறோம். இதுதான் வந்து ஓலா ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். நாங்கள் ஓலாண்டு கேள்விப்பட்டிருப்போம். இதுதான் ஸ்கூட்டர் பாருங்கள். கூடுதலாக இங்கே கணக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த பிராண்டுகள் எல்லாமே இருக்குது. இப்போ நாங்கள் தியேட்டருக்கு போகிறதுக்காண்டி ரேபிடோ புக் பண்ணியிருக்கோம். வந்து விட்டது ஓடிபி. இப்போ நாங்கள் ஏறின ஆட்டோ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் சீட் அடிச்சிருக்கு. நல்ல பெரிய டிவிஎஸ் இந்த ஆட்டோ, ஷேர் ஆட்டோ இல்லை, விஷால் செட்டியெல்லாம் அடிச்சிருக்கு. பேர்
இது டிவிஎஸ் இந்த ஆட்டோ, ஷேர் ஆட்டோவும். அது சென்னையில் ஒரு ஆட்டோ ஒன்று பார்க்குறாங்க. இது இந்த சீட் இருக்குது தானே, இதே மாதிரி பின்னுக்கு ஒரு சீட் ஒன்று அடிச்சிருக்கு, மேலே மாதிரி இருக்கலாம். இங்கே என்னென்னு சொல்கிறது, அந்த மோடிஃபை பண்ணி என்ன வேணாலும் செய்யலாம் மாதிரி செய்யலாம். இப்போ எங்களோட ஊரில் எல்லாம் அப்படி செய்யலாம், அது இங்கே வந்து செய்யலாம். இப்போ நாங்கள் தியேட்டருக்கு தான் வந்து போய்கொண்டிருக்கோம். தியேட்டர் மற்றது முக்கியமாக சொல்ல போனோம், இந்த ஆட்டோவில் 6 பேர் 7 பேரையும் ஏற்றி கொண்டு போகக்கூடிய வேறு இருக்குது. எங்களோட ஊரில் ஒரு ஆட்டோவில் 3 பேர் தான் ஏற்றலாம். அதை விட கூட ஏற்றின வேண்டாம் வந்து போலீஸ் நிப்பாட்டி இறக்கி அனுப்பிடும், ஃபைன் போட்டுரும். இங்கே அப்படிலாம் இல்லை. இதுதான் தியேட்டர். எவ்வளவு பெரிய தியேட்டர் பாருங்க. இதில் வேலையை வந்து ஸ்க்ரீனில் வந்து ஓடுது என்னென்ன படம் போகுதுண்டு. இதில் ஒரு கடையில் ஒரு சின்ன ஆயில் பாட்டில் ஒன்று பண்ணணும். தலை அடிக்கிற வெயிலுக்கு தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வைப்பம் ஒன்று. இங்கே வேறு கடையிலெல்லாம் அப்படி இருக்குது, நல்லாலாம் இருக்குது. சின்ன கடை, பெட்டி கடை. எங்கே போயிட்டேன் இருக்கா? 1 ரூபா. இந்த நவரத்னா பேக்கெட் வந்து 1 ரூபா வேறங்க. ஏண்டா ஜெரின் பார்த்துட்டு சொல்கிறான், வெளியாலேயே படத்தை போட்டிருக்காங்க. இதில் இரவு போட்டால் இரவு பார்க்கலாம். ஏன்னா அந்தளவு பெரிய ஸ்க்ரீன் போட்டுங்க வேறுங்க. எப்படி இருக்காண்டி இது வந்து புதுசாக திறந்த தியேட்டராக. கிட்டத்தட்ட திறந்து வந்து 1 மாதம் தான் ஆகுதுன்னு சொன்னவ. சரி, நாங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணினாங்க. ஸோ எங்களோட ஊரில் எல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணினாலும் கியூஆரை கொடுத்து டிக்கெட்ஸ் எடுக்கணும். இங்கே அப்படி இல்லை. இது சரி, ஓகே. செகண்ட் ஃப்ளோர். 2 பேருக்கு டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வந்ததுன்னா 438 ரூபா வந்தது. டேய் இதில் இருக்குது. நான் லிஃப்ட் நினச்சி நடக்க வைக்கக்கூடாது. ஏண்டா அவ்வளோதுக்கு ஓடுது. நாங்கள் வந்து ஓடுதா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக செய்திருக்கு போல. கருப்பு படத்துக்கு நாங்கள் போக போகிறோம். என்ன மாதிரி தியேட்டர் இருக்குன்னு பார்ப்போம். வெளியில் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க. போகிற எல்லா இடமும் வந்து சும்மா கிளாஸாக இருக்குது. முன்னு போயிட்டு திருப்பி நிற்கும். செகண்ட் ஃப்ளோரில் எக்கச்சக்க தியேட்டர்ஸ் வந்து இருக்குது. எத்தனை ஸ்க்ரீன் மட்டும் இருக்குது? மற்றது விலையே சொல்லணும். 440 ரூபாய்க்கிட்ட வந்தது. எங்களோட ஒரு காசுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 220 ரூபா வரும். கன்வெர்ட் பண்ணி பார்த்தா எப்படியும் 700 ரூபாய்க்கிட்ட வருது. ஆனால் எங்களோட ஊரில் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா அப்படி வரும். தியேட்டருக்குள்ளேயே முழு ஊரே ஒரு பெரிய மால் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கானே. வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். என்ன எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மத்தியாலம் இருக்குது. எங்கே என்னென்ன ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னு யோசிச்சுன்னா இங்கே வேறுங்க. இந்த சீட்டில் இருந்து வடிவா ஆறுதலாக படுத்து நித்திரையே கொள்ளலாம். இந்த சீட்டே எப்படி இருக்குது, உள்ள தியேட்டர்ன்ற சீட் எப்படி இருக்குது பட்டு வேறுங்க. சும்மா வேறு லெவலாக இருக்குது இங்கே இருக்கிற தியேட்டர்கள்லாம். சொல்லுது தியேட்டர் இது தியேட்டரா இல்லை ஒரு மாலா என்று யோசிக்க தோணுது. எக்கச்சக்க படங்கள் ஓடுது. மற்ற தியேட்டர்லேயே வந்து எக்கச்சக்க இதுகள் கிடக்கு. ஐஸ்கிரீம்ஸ், சாப்பாடு, கணக்க ஷோ ஓடுது. என்ன கணக்க படம் எங்களுக்கு தெரியாமல் ஓடுது. கூடுதலாக நாங்கள் வந்து படங்கள் நான் படம் பார்க்குறதில்ல. சரி, நான் படம் பார்க்குறதில்ல. சரி, இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது படம் பார்க்குறதில்ல. நான் இந்த தியேட்டர் இந்தியாவில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். அந்த அனுபவத்தை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு தியேட்டரில் பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதாவது நல்லது அப்படி என்று சொல்லி யாராவது அனுபவம் தந்தால் தான் போய் பார்ப்பேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் ஃபோன் பண்ணி நான் என்ன சொன்னேன், கேவலமாக இருக்கட்டும் சொன்னேன். இதில் வந்து கணக்கு ஐட்டங்கள் கிடக்கு. நாங்கள் பண்ணின டிக்கெட் இருக்குது தானே, அதை விட விலை கூடவா இருக்குது. என்னடா இதுதான் தியேட்டர். நாங்கள் போகிற தியேட்டர் இதுதான். ஸ்க்ரீன் 3 இல்லை இதில் வந்து கணக்கு உணவுகள் இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, இந்த பீட்சா, பர்கர், சாஃப்ட்ரிங் எல்லாமே இருக்குது. இதில் நாங்கள் பாப்கார்ன் ட்ரை பண்ணுவோம் எடுத்துக்கிறோம். எங்களோட டிக்கெட் விலை வந்து 440 ரூபா வந்தது. ஆனால் பாப்கார்னோட விலை மட்டும்
மாறிடும் பார்த்தீங்க. ஆனால் 2 ரசம் ஊற்றினா அது மட்டும் நான் கையிலே வச்சு வந்துருக்கேன். இது எவ்வளோ? 350 அந்த ஆஃபர். அந்த ஆஃபர் ரைட். இந்த மேலே போகுது 350 ரூபா. இது வந்து வேண்டாம். இது வந்து சோலோ பார்ட்னருக்கு 620 ரூபா, நம்மளுக்கு 380 ரூபாய்னே கார்டு. அப்போ ஒன்று மட்டும் வேண்டுறோம். அதை தான் சொல்ல வரேன். 380 ரூபா பாப்கார்ன், நாங்கள் வேண்டிய டிக்கெட் 440 ரூபா. சரி, ஒருக்கா தானே இந்த அனுபவங்கள் நடுகளும் இல்லை தானே, அப்போ எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இங்கே பாப்கார்ன் வித்தியாசமாக இருக்கும். இங்கே வேறு எந்தில் பெரிய மிஷின்ஸில் வச்சு போட்டு அடித்து கொண்டு வைக்கணும். ரைட். அதோட இதில் ஒரு விஷயம் உண்டு. பாப்கார்னுக்கு தருவினம் இதில் பவுடர் இருக்கும். பவுடர்ண்டா தூள்ண்டா என்ன தூள்? ஸ்வீட் சில்லி பாபிக்யூ இந்த மசாலா தூள் இருக்கும். இதை நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். சரி, விளாண்தான் மக்களே, 380 எங்களோட ஒரு காசுக்கு 400 ரூபாய்ன்னு பார்த்தாலும் நாங்கள் 16 வரும். 1400 1300 வருது. இதை மிக்ஸ் பண்ண இந்த இதை அப்படியே குலுக்கி மிக்ஸ் பண்ணணும். ஆனால் இதில் என்ன இதுண்டா, எங்களோட ஊரில் எல்லாம் அவையில மிக்ஸ் பண்ணி தருவோம். இது நாங்கள் எவ்வளோ போடலாம். குலுக்கினா கொட்டிட வேண்டாம் பயம். ஓ அதை குலுக்கி கொட்டினா தான் மிக்ஸ் ஆகும். சரி, யாரோ பேப்பர் ஒன்று எடுத்து போட்டு வச்சு விடுவோம். இது எவ்வளோ மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குண்டு ஃபஸ்ட் டைமே பார்ப்போம். பொருள் நல்லா சீஸியாக, இந்த பவுடர்லேயே நல்ல சீஸியாக இருக்குது. இந்த எங்களோட ஊரில் அந்த ஆகலம் ஒரு எண்ணெய்த்தன்மையாக கனிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து நல்லா இருக்குது. நல்ல சீஸியாக ஸ்வீட் அண்ட் சில்லியோட நல்லா இருக்குது. நாங்கள் வரைக்கும் வந்து பெருசு ஆக்கள் இல்லை, எல்லாருமே வந்து உடனே தான் வந்தினோம். அதோட இதில் பார்த்திங்கன்னா இதில் இந்த வேலை செய்கிறது எல்லாமே வந்து கூடுதலாக ஹிந்திக்காரெலாம் வேலை செய்யணும். எவ்வளோ பேர் வந்து நம்ம பாருங்க உள்ள முதல் முறையாக தியேட்டருக்கு போகிறோம். இதுதான் எங்களுடைய தியேட்டர். கருப்பு திரவங்கள் உங்கள் கைகளால் திறந்து வையுங்கள். வெல்கம் டு கிரேட் கரிகாலன் மியூசிக் ஷோ. இன்னும் போகணுமாடா. ஓ, எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பாருங்க. அதோட எவ்வளோ சீட்ஸை பாருங்க. அது மட்டுமே சீட்ஸ் தான். மற்ற சொன்னால் வந்து இந்த தியேட்டர் திறந்து கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் தான் ஆகுது. தியேட்டர் வந்து செட்டிங் ஐட்டம் சீட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ளைட் சீட்டை விட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்த உடனே இப்படி அட்ஜஸ்ட் ஆகுது. நல்ல குஷன். இந்த ஸ்க்ரீனோட சைஸ் வந்து சரியான பெருசு. சரியா சென்டரில் வந்து புக் ஆகிடுச்சு. சவுண்ட் சும்மா வேறு லெவலில் இருக்குது. அந்த எல்லா சுற்றி வேற இருக்கிற புக்ஸ் இருக்குது தானே, அதுலேயும் அப்படியோ சூப்பராக இருக்குது சவுண்ட். சரி, படம் முடிஞ்சு வெளியே போய்கொண்டிருக்கிறோம். படம் என்ன சொல்லுது? படத்தில் அந்த நீதித்துறைக்கும் ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு கடவுளுக்கும் ஆன ஒரு இதாக முடிஞ்சது. நீங்கள் வேணுமென போய் பாருங்க. அந்த அனுபவத்தை படுறதுக்காண்டி தான் நாங்கள் வந்தாங்களா. அனுபவம் இல்லை முதலாவதாக பார்த்துருக்கீங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே டீ கடை இருந்தது. டீ ஒன்று அடிக்கணும். நல்ல இஞ்சி டீ. கூடுதலாக எங்களோட ஊரில் பிளெயின் டீக்கு தான் இஞ்சி எல்லாம் போடுவோம். இங்கே டீக்கு இஞ்சி ஏலக்காய் எல்லாம் போட்டு தர்றாங்க. படம் எப்படி இருந்தது? படம் ஒரு மிக்சர் மாதிரி எக்கச்சக்க படத்தை மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி கிடந்தது. சரி, நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் அந்த இந்த தியேட்டரில் பார்த்தது வித்தியாசமாக தான் இருந்தது. ஆட்டோ போட்டோம், வந்துடுச்சு. அடுத்தது முக்கியமான ஒரு சம்பவம்னு சொல்லி ஆகணும். என்னென்னா வந்து சில இங்கே ஆப் இருக்குது தானே, ரேபிடோ இருக்குது தானே. ரேபிடோ ஆப்பில்
நாங்கள் போடைக்கு சில டாக்ஸிக்காரர் சில ஆட்டோக்காரர் வந்து ஒரு அமௌண்ட் ஒன்று காட்டு தானே, அந்த அமௌண்ட்டை விட கூட தாங்க ஒன்று கால் பண்ணி கேட்கணும். அப்படி இல்லாட்டி கேன்சல் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் சில பேர் வந்து கேட்குறீங்கள. இப்போ வந்து அண்ணா வந்து ஒன்றும் கேட்கல. சில பேர் வந்து உடனே கோல் அடிச்சு இதில் இவ்வளோ காட்டு இதை கூட தாங்க வாரம் பண்ண வேறு சொல்லிடுவோம். 25 கூட கட்டுறது கேன்சல் பண்ணி அதுதான் 100 வருதுன்னா 180 ரூபா தாங்க, 140 ரூபா தாங்கன்னு கோல் பண்ணி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் என்னென்னு செய்கிறாங்கன்னு தெரியலை. ஆனால் அப்படியெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் கேட்டால் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஆளை பாருங்கள். இப்போ போட்ட அண்ணா வந்து கேட்கல. அப்படி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். வந்துட்டோம். ஆனால் இங்கே உண்மையிலே சாப்பாடை விட இங்கே போக்குவரத்துக்கு கொஞ்சம் செலவாகும். தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை ஓட்டவும். எப்படியோ இங்கால வெங்கடேஷ் அண்ணா பார்க்க வந்தோம். அவர் வந்து திருப்பட்டி குடிக்க வந்துட்டார். டீ குடிக்கிறீங்களா? இது பகோடாடா. எங்கட ஊரில் பகோடா தெரியாத? முறுக்கு இல்லைடா. அது இது எல்லாமே வந்து பகோடா இங்கேயே வச்சு பொறிச்சு விற்கணும். சுட இங்கே பக்கத்தில் பொறிக்க இதில் பேக் பண்ணி விற்கணும். பாருங்க, ஜெரின்னு ஒரு பூனையை வந்து தத்தளிச்சுதான். சரி, இங்கே எக்கச்சக்க கூட்டம் வந்து டீ குடிச்சிட்டு போயிடும். அதோட பகோடா வடை எல்லாமே போட்டு கொண்டிருக்கணும். என்னென்று காசு வேணும் சமாளிக்கணும் தெரியல. எக்கச்சக்க பேர் வாரணம் போடணும். நல்லா இருந்துச்சு. ஆனால் வெங்கடேஷ் அண்ணா வீட்டை வந்துட்டு உள்ளே போயிட்டு அப்படியோ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. வெங்கடேஷ் அண்ணா வீட்டு ஃபங்க்ஷன். அது பார்க்குறக்காண்டி மண்டபத்துக்கு ஒருக்கா போகிறோம். சரி, இப்போ மண்டபத்துக்கு வந்துட்டோம். நல்ல பெரிய விலாசமான மண்டபம். நாளைக்கு ஃபங்க்ஷன் என்ன வேறு நடக்குதுன்னு உங்களுக்குமே காட்டுறோம் நாங்கள். சரி, இங்கே மண்டபம் பார்க்க வந்தாங்களே. இங்கே என்ன வித்தியாசம்? அது எவ்வளோ பெரிய இல்லை, நாளைக்கு இதை விட பெரிய இல்லை. என்ன சம்பவம்னா வந்து ஃபங்க்ஷனுக்கு முதல் நாளே வந்து இரவு நிற்கிறாங்களுக்கு இங்கே சாப்பாடு, மண்டபத்தில் சாப்பாடு இலை போட்டுருக்குறாங்க. பாருங்கள், வளமே அவன் மண்டபம் என்றாலே இது என்னென்னு சொல்கிற ஒரு ஃபங்க்ஷன்னாலே சாப்பாடுன்ற மாதிரி 5 நாளைக்கு முதலே தொடங்கின ஒரு கல்யாணம்னு சொன்னார். இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷனு, இரவுக்கு இங்கே சாப்பாடு, நாளைக்கு மார்னிங் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, அப்படி எல்லாமே இங்கே தான் சொன்னப்போ எங்களோட ஊரில் ஒரே ஒரு சாப்பாடு தானே. ஒரு ஃபங்க்ஷனுன்னா அந்த மதியத்தில் போட்டுட்டு அனுப்பிடுவோம். ஆனால் இங்கே அப்படி எண்டு இல்லை, இங்கே வித்தியாசமாக இருக்கும். அப்படியே நாங்களுமே வந்து சாப்பிட்டு போவோம். சரி, இதில் பாருங்க பரிமாற தொடங்கிட்டாங்க இரவு சாப்பாடு. இந்த படங்களில் பார்த்தது மாதிரி எல்லாமே வைப்பாங்க. இட்லி, தோசை, சாம்பார், ஒவ்வொருத்தர் கொண்டு வந்து வைக்கிறாங்க. பாருங்கள், இந்த சட்னி, இந்த இலையே வந்து கொஞ்ச நேரத்தில் ஃபில் ஆயிடும். நைட்டுக்கு ஐட்டம் கம்மியாகும். நாளைக்கு இதை விட இதாக இருக்கும். நமக்கு இதே பெரிய விருந்த மாதிரி இருக்கும். நம்மளோட ஊரில் எல்லாம் அப்படி இல்லை. இட்லி மட்டும், கறி மட்டும், எல்லாமே ஒன்று தான். ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாம் இருக்குது. நன்றி. இங்கே பாருங்கள், இட்லி, தோசை, முதல் இனிப்பு வச்சாங்க. அதுக்கடுத்து தோசை வைக்கிறாங்க. அடுத்தடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சுட்டு வச்சு கொண்டே இருக்காங்க. இட்லி வந்து மல்லிகைப்பூ மாதிரி இருக்குண்ணா. மற்றது பார்த்தீங்கன்னா தோசை எல்லாம் வந்து நல்லா மொறுன்னு இப்போவே சுட்டு அனுப்புகிறாங்க. தோசை எல்லாம் வந்து உடனுடன் சுட்டு தராங்க. வேறு லெவல் விருந்துண்டா இதுதான் விருந்து. ஆனால் இது ஃபங்க்ஷன் இல்லை, ஃபங்க்ஷன் வந்து இரவு. இப்படி தெரிஞ்சிருந்தால் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே நாங்கள் வருவோம். சரி, மரகரி என்ன பேர் பண்ணுறோம். அதனால் சாப்பிட்டு ஏலாக்கட்டம் அந்த இலை இருக்குது தானே, இந்த இலையை மூடு மட்டும் வராங்க மாறி கேட்குறாங்க. என்ன சார் வேணும், என்ன போடுறீங்க, என்ன சாப்பிட்றீங்க என்று அடுத்தடுத்து கேட்டு போட்டு கொண்டிருக்கிறாங்க. தோசையெல்லாம் உடனே போட வந்து கொண்டே இருக்குது. அன்லிமிட்டடாக இருக்குது. இப்படி ஒரு விருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. என்ன நம்ம ஊரில் ஒரு பந்தியோடும், அதுக்கப்புறம் 2வது பந்தியோடும், 3வது பந்தியோடும், இது 10-15 நேரம் சாப்பிட்றதுக்குள்ளே என்ன வேணும்ட்டு முதலாவது ஸ்வீட் வந்தது, அதுக்கடுத்த இட்லி வந்தது, ஒனியன் தோசை வந்தது, அதுக்கடுத்த சாதம் வந்தது. இங்கே சாப்பிட்டு எல்லாம் போய்ட்டு இது ட்ரெய்லர் மட்டும்தான்டா. இது இரவு மட்டும்தான். நாளைக்கு
நாளைக்கு என்ன ஃபங்க்ஷன்டா அதான் இரவு டின்னர் எல்லாமே இருக்குது. நாளைக்கு சடங்கு ஃபங்க்ஷன் உண்டு, அதுக்கான ஆயுதங்கள்லாம் நடந்துகிட்டு வந்துரு. விடிய சாப்பாடும் இங்கே தான், அதுக்கடுத்த மத்தியான மீல்ஸும் இங்கே தான். அதோட நாளைய ஃபங்க்ஷன் வந்து வித்தியாசமாக இருக்கும். வீடியோ பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்குமே பயந்து கொள்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இன்றைய நாள் எங்களுக்கு இப்படி தான் போனது. உண்மையிலே வந்து வித்தியாசமாக இருந்தது அவன் ஒரு முறைகளும். அதே மாதிரி நாளைக்கு இந்த விசேஷம் என்ன மாதிரி நடக்குதுன்றதை காட்டுவோம். அதுவுமே வந்து வித்தியாசமாக இருக்கும். மறக்காம வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் வரும். நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.